தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரை அருகே 48 வயது பெண்ணை கொன்று புதைத்தது அண்ணன் தம்பி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 48 வயது பெண்ணை கொன்று புதைத்த அண்ணன் தம்பி இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த கொலைக்கான காரணம் என்ன? அண்ணன் தம்பி இருவரும் கைது செய்யப்பட்டு விட்டனரா? முழு விவரங்களை. பத்மநாபன் கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரை அருகே பனஞ்சமூடு பகுதியை சேர்ந்தவர் பிரியமதா. இவர் 48 வயது ஆகிறது. கணவர் கைவிட்ட நிலையில் 2 பெண் குழந்தைகளுடன் இவர் பனஞ்சமூடு பகுதியில் தனியாக வசித்து வருகிறார். பனஞ்சமூடு பகுதி என்பது தமிழக கேரள எல்கை பகுதி. இந்த நிலையில் இவரது வீட்டின் அருகில் வசிப்பவர் சரஸ்வதி. சரஸ்வதிக்கும் பிரியமதாவுக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக ஏற்கனவே தினம் பிரச்சனை என்பது ஏற்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த எல்கை பிரச்சனை, இரு வீட்டாருக்கும் எல்கை பிரச்சனை இருப்பதாகவும் இதே போன்று நிலத்தகராறு இருந்து வந்ததாகவும் பொதுமக்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி முதல் பிரியமதா மாயமாயிருக்கிறார். இது குறித்து பிரியமதாவின் உறவினர்கள் வெள்ளகடா காவல் நிலையத்தில் புகார் என்பது அளிக்கப்பட்டு பல இடங்களில் தேடி வந்த நிலையிலும் பிரியமதா கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இன்று வீட்டின் அருகில் வசிக்கும் சரஸ்வதி, அந்த சரஸ்வதிக்கும் பிரியமதாவுக்கும் இடையே தகராறு இருந்து வந்த நிலையில் சரஸ்வதி தனது வீட்டின் அருகில் பிரியமதாவை கொலை செய்து புதைத்து வைத்திருப்பதாக அக்கம் பக்கத்தினரும் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கும் ஒரு ஆலயத்தில் உள்ள பாதிரியாரிடமும் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பாதிரியார் வெள்ளகடை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த வெள்ளகடை காவல் நிலைய போலீசார் சரஸ்வதியிடம் விசாரணை என்பது மேற்கொண்டனர். விசாரணையை தொடர்ந்து சரஸ்வதி தனது மருமகன் வினோத் அவர்தான் இந்த கொலை செய்து புதைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வினோத்தை கைது செய்த போலீசார் இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு என்ற கோணத்தில் விசாரணை நடத்தியதில் வினோத்தின் தம்பி சந்தோஷம் இந்த கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இருவரையும் கைது செய்து தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இந்த கொலை என்பது கடந்த 12ஆம் தேதி அன்றே நடந்திருக்கிறதா அல்லது நேற்று நடந்திருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எதன் அடிப்படையில் இந்த கொலை நடந்தது எனவும் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக அக்கம் பக்கத்தினர் அருகில் இருக்கும் இரு வீட்டில் உள்ள தகராறு காரணமாக ஒரு பெண்ணை கொலை செய்து தனது வீட்டின் அருகிலே புதைத்திருக்கும் இந்த சம்பவம் என்பது தமிழக கேரள எல்கையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த அண்ணன் தம்பி இருவரையும் கைது செய்து சரஸ்வதியிடமும் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.